நம்முடைய எதிரணி அவர்கள் மிகவும் ஆழமான கருத்துக்களை சொல்லிவிட்டார்களே, நாம் அவர்களை எதிர்த்து போராட முடியுமா என்று ஒரு விதமான பதத்தத்தோடு ஒரு விதமான பயத்தோடு இருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அணியை வலு சேர்ப்போம். இந்த உலக கல்விதான் நவீன சவால்களை சமாளிக்க முடியும் என்ற அணியில் வலு சேர்க்கும் விதமாக நிஸ்மா ஜசீலா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. படைத்தவன் பேரினால் தொடங்கின்றேன், அவன் வகுத்த பாதையை வணங்கின்றேன். அறிவெனும் ஒளிய மனிதனுக்கு தந்து ஆற்றல் தந்தவனை போற்றுகின்றேன். வான்வரை ஓதிட நாவை தந்தான், மின்வெளி தாண்டிட அறிவை தந்தான். வானம் அளக்க சிறகுகள் தந்தது எங்கள் வைய கல்வி அன்றோ. கடலாழம் காண கண்கள் தந்தது நவீன அறிவியல் கல்வி அன்றோ. நிமிர்ந்து நடக்க நிழல்கள் தந்தது, நீண்ட நோய்க்கு மருந்துகள் தந்தது. மார்க்க என்பது இதயம் என்றால் அந்த இதயம் துடிக்கிடும் தேவை உயிரை தந்தது உலக கல்வி. ஓதி படிப்பது மட்டும் உலக கல்வி இல்லை, உலகுக்கு உதவி செய்வது உண்மை கல்வி. அந்த சேவையை செய்ய தூண்டுவது எங்கள் சீர்மிகு உலக கல்வி என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரணிகள் இங்கு மார்க்க கல்வியை பற்றி மிகவும் அழகாக பேசினார்கள். கேட்க நன்றாக தான் இருந்தது. ஆனால் யதார்த்தம் என்ன? பசி வந்தால் பாடம் படிக்க முடியாது, வயிறு நிறைந்தால்தான் வணக்கமே வரும். அந்த வயிற்று பசியை தீர்க்கும் வழியை சொல்லித் தருவது உலக கல்விதான். இருட்டில் இருப்பவனுக்கு விளக்கு எறிவது மார்க்க கல்வி என்றால் அந்த விளக்கையே கண்டுபிடித்தது எங்கள் உலக கல்வி என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் கேட்டுக்கோங்க, எதிரணிகள் கேட்டுக்கோங்க. விளக்க கண்டுபிடிப்பதற்கு உலக கல்விதான் முக்கியம் என்பதா சொல்றாங்க. உலக கல்வியின் விஸ்வரூபம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? AI செயற்கை நுண்ணறிவில் ஆதிக்கம் செலுத்துகிறது. விண்வெளிக்கு மனிதன் சுற்றுலா செல்கிறான். புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, இதையெல்லாம் வெறும் மார்க்க கல்வியை வைத்து சாதித்து காட்ட முடியுமா? நடுவர் அவர்களே, மார்க்க கல்வியை நாங்கள் குறையாக கூறுவதில்லை, மாறாக மார்க்க கல்வியும் அவசியம்தான். ஆனால் இரவும் பகலும் உலக கல்வியை பயின்று ஆராய்ச்சி கூடங்களில் அமர்ந்து அறிவில் கற்றதால் விளைந்த பயன் இது. இக்காலத்தில் நடக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கு உலக கல்விதான் மிகவும் அவசியம் என்பதை எடுத்து கூறுவதுதான் எங்கள் கடமை. நடுவர் அவர்களே, மருத்துவராகி உயிரை காப்பாற்றுவது மார்க்கம் இல்லையா? பொறியாளராகி பாலம் கட்டுவது சேவை இல்லையா? இவை அனைத்திற்கும் அடிப்படை உலக கல்விதான். நடுவர் அவர்களே, இன்று நாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோம். அந்த பயணத்தை ஒரு மாத காலத்திலிருந்து சில மணி நேரத்தை குறைத்தது எது? விமானம். அந்த விமானத்தை கண்டுபிடித்தது உலக கல்வி. இன்று புனித கௌபாவை உலகம் முழுவதும் நேரடியில் பார்க்கின்றோம். அந்த தொழில்நுட்பத்தை தந்தது உலக கல்வி. மார்க்கத்தை பரப்புவதற்கே உலக கல்விதான் இன்று முதுகெலும்பாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களை நடுவராக அழைத்திருக்கும் அலைபேசி மூலம் அழைப்பு விடுத்ததும் இந்த உலக கல்வியின் மூலமாக தயாரிக்கப்பட்ட அலைபேசி தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நடுவர் அவர்களே, உலக கல்வி ஏன் அவசியம் என்பதை ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன், கேளுங்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் முழுவதும் கொரோனா என்ற கொடிய நோய் தாக்கியது. அப்பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமும் முடங்கி போனது. பள்ளிவாசல்கள் மூடப்பட்டன, ஆலயங்கள் பூட்டப்பட்டன, புனித பயணத்தை ரத்து செய்யப்பட்டன. அப்பொழுது மனித இனத்தையே காப்பாற்ற முன்னேறி நின்றது எது? நடுவர் அவர்களே, எதிரணிகள் சொல்லும் வெறும் உபதேசங்களா? இல்லை. இரவும் பகலும் தூங்காமல் உலக கல்வியை பயின்று மருத்துவர்கள், வல்லுநர்களும் விஞ்ஞானிகள் தான் முன்னால் நின்றார்கள். அவர்கள் நவீன ஆய்வகத்தில் அமர்ந்து உலக கல்வி தந்த அறிவை பயன்படுத்தி தடுப்பூசியை கண்டுபிடித்தார்கள். அந்த தடுப்பூசி வந்த பிறகுதான் மீண்டும் வழிபாடு தலங்கள் திறக்கப்பட்டன. அந்த தடுப்பூசி வந்த பிறகுதான் நாம் இன்று முகக்கவசம் இல்லாமல் பேசுகிறோம். நடுவர் அவர்களே, மார்க்க கல்வி நமக்கு பொறுமையாக இரு என்று சொன்னது. ஆனால் உலக கல்வி அந்த பாதிப்பிலிருந்து நம்மை மீண்டு எடுத்தது. நோயை குணப்படுத்தும் மருந்தை ஒரு மார்க்க கல்வி பயின்று கண்டுபிடிக்கவில்லை, மாறாக உலக கல்வியை பயின்ற ஒரு மருத்துவர் தான் கண்டுபிடித்தார். மக்களின் உயிரை காப்பதே ஆகசிரம் அறம் என்றால் அந்த அறத்தை செய்த நமக்கு கை கொடுத்தது நவீன உலக கல்விதான். நடுவர் அவர்களே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். கண்கள் இரண்டு, ஒன்று மார்க்க கல்வி என்றால் இன்னொரு உலக கல்வி. இந்த நவீன கால சவால்களை நிறைந்த போர்க்களத்தில் நம்மை முன்னேறி செல்ல நமக்கு தேவை உலக கல்வி ஆளும் அறிவு. மார்க்க கல்வி மறுமை சோறு போடும், ஆனால் உலக கல்விதான்
இன்மைக்கு இந்த உலகத்தில் வழிகாட்டும். எனவே நவீன கால சவால்களை சமாளிப்பதற்கு உலக கல்வியே முதன்மையானது என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான சில விஷயங்களை கூறி சென்றார்கள். தற்போது சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சவால்களை மார்க்க கல்வியை வைத்து மட்டும் நம்மளால் அதை முன்னேறி செல்ல முடியாது. உலக கல்வி இருந்தால்தான் தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கு உலக கல்வி ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தையும் 2-3 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த கொரோனா நோயினால் நம்முடைய வழிபாடு தலங்கள் தடைபெற்றது, கல்வி கூடங்கள் பாதிக்கப்பட்டது, குறிப்பாக மார்க்க கல்வி கற்பதே தடையானது. எதனால்? அந்த கொரோனா நோயினால். அந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்தி அதற்குண்டான சிகிச்சை மருத்துவத்தை கண்டுபிடித்ததனால்தான் நம்மளால் வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய முடிந்தது. மார்க்க கல்வியே கற்பதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த உலக கல்வி என்ற அந்த ஒரு விதமான சாதனை மூலமாகத்தான் என்று ஆழமான கருத்துக்களை தெரிவித்தார்கள்.